ஹாய் வாஸ் நம்ம இன்றைக்கி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தக்காளி வெங்காயம் இறக்கி போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி இப்போ போடணும். எண்ணெய் இவ்வளோ இருக்குதுன்றதால மொத்தமாக ஊற்ற முடியாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு கெடுதி. அதே மாதிரி எண்ணெய் எப்பவுமே நம்ம ஊரில் விளையிற எண்ணெய், லைக் கடலை எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய் ரொம்பவே நல்லது. மற்ற எண்ணெயெல்லாம் பிரயோகப்பட்டு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்டு அதே மாதிரி நம்ம ஊரில் விளையிற பொருள் எடுத்து சாப்பிட்லாம், மற்ற ஊரில் விளையிற பொருள் சாப்பிட்டா அது எல்லாமே மார்க்கெட்டிங் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு, ரவை ஊற்றி பண்ணுறதுக்கு தண்ணி தேவை ஊற்றிடுறேன். சுடு தண்ணி ஊற்றிட்டுனா ரைட்டு. இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோன்னா தான் தண்ணி எடுக்கிறோம். அதே பார்த்துங்க. ஓகே, போதுமான அளவு ஊற்றாச்சா? இன்னும் ஊற்றிக்கலாம், ஆசா பண்ணணும். என்ன இப்போதான் முக்கியமான இடத்துல வந்துருக்கோம். இப்போது ரவை ஊற்றணும், 2 ரவை இருக்குது. சரிதா இது ஓகே. தண்ணி அதிகமாகிடுச்சா? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இப்படி பண்ணணும். கொதிக்குது. இன்னமும் கொஞ்சம் குறையுது. மக்களே, நீங்கள் சொல்லுங்கள் என்ன குறையுதுன்னு. உப்பு, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் உப்பு. எவ்வளோ போடுறது? அதுவும் கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சமாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக போட்டால் பிபி சாவ வேண்டிதான். இப்போது உப்பு எப்படி எடுக்கிறது மட்டும் பாருங்கள். கொஞ்சமாக. ஓகே, இதிலே பாதி வச்சாச்சு.
ஓகே ஓகே. வேறு என்ன போடுறீங்க? எல்லாம் போட்டோம்ல. சரி சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட டீயை இப்போ குடிச்சிட்டு மைண்டப் பண்ணி பாய்.